குழந்தை மருத்துவத்தில் ஆப்ரஹாம் ஜேக்கபியோடைய உன்னதமான பணிகள் என்னென்னன்றதையும் இவர் எதனால் அமெரிக்க குழந்தை மருத்துவத்தின் தந்தைன்னு போற்றப்படுறாருன்றதையும் பார்க்கலாம். ஆப்ரஹாம் ஜேக்கபி ஜெர்மனியை சேர்ந்த ஒரு மருத்துவர் மற்றும் குழந்தை மருத்துவ முன்னோடி. இவர் 1830 மே 6 அன்னைக்கு ஜெர்மனியோடைய நார்த் ரைன் வெஸ்ட்பேலியாவில் இருக்கிற ஹில்லில் பிறந்தாங்க. இவர் 1851ஆம் ஆண்டு அந்த நார்த் ரைன் வெஸ்ட்பேலியாவில் இருக்கிற பானோடைய யூனிவர்சிட்டி ஆஃப் பானில் மருத்துவ படிப்பை முடித்தாங்க. அதை தொடர்ந்து இவர் மருத்துவ பயிற்சியையும் குழந்தை மருத்துவ பயிற்சியையும் பெற்றாங்க. இந்த நிலையில் ஜெர்மனியில் அரசியல் சூழல் மோசமடைஞ்சது. இதனால் 1853ஆம் ஆண்டு இவர் யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூயார்க்கில் இருக்கிற நியூயார்க் சிட்டிக்கு போய் இவருடைய மருத்துவ பணியை தொடங்கினாங்க. அப்போல்லாம் யுனைடெட் ஸ்டேட்ஸில் குழந்தைகளினுடைய இறப்பு விகிதமானது ரொம்ப அதிகமாக இருந்தது. அதாவது அதிகமான குழந்தைகள் உயிரிழந்து வந்தாங்க. ஆனால் எதனால் குழந்தைகளினுடைய இறப்பு விகிதமானது அதிகமாக இருந்தது அப்படின்ற சரியான புரிதல் அந்த காலகட்டத்தில் இல்லை. இதனால் ஆப்ரஹாம் ஜேக்கபி குழந்தைகளினுடைய இறப்பு விகிதம் அதிகமாக இருந்ததுக்குண்டான காரணம் என்னன்றதை பற்றி ஆராய தொடங்கியிருந்தாங்க. அப்போது சில முக்கியமான விஷயங்களை இவர் கண்டறிஞ்சாங்க. அதில் முதல் விஷயம், பெரியவங்களுக்கு வழங்கப்பட்டு வந்த சிகிச்சை அப்படியே குழந்தைகளுக்கும் வழங்கப்பட்டது தான். அதாவது அந்த காலத்துலலாம் ஜென்ரல் ஃபிசிஷியன்ஸ் தான் பெரியவங்களுக்கும் சிகிச்சை கொடுப்பாங்க, குழந்தைகளுக்கும் சிகிச்சை கொடுப்பாங்க. இது சரியான அணுகுமுறை கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு குழந்தைக்கு காய்ச்சல் இருக்குது, இன்னொரு இளைஞனுக்கோ அல்லது ஒரு பெரியவங்களுக்கோ காய்ச்சல் இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு வழங்கக்கூடிய மருந்துகளினுடைய அளவு மாறுபடும். பெரியவங்களுக்கு வழங்கக்கூடிய மருந்தின் அளவு அதிகமாகவும், அதே சமயம் குழந்தைகளுக்கு வழங்கப்படக்கூடிய மருந்தின் அளவு குறைவாகவும் இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது பெரியவங்களுக்கு வழங்கக்கூடிய அதே சிகிச்சை அப்படியே குழந்தைகளுக்கு வழங்கினா அது குழந்தைகளுக்கு நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு அதிகப்படியான மருந்தை குழந்தைகளுக்கு கொடுத்தா அப்போ குழந்தைகளுக்கு நிறைய பக்க விளைவுகள் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்னால குழந்தைகள் அதிகமாக உயிரிழந்து வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு அப்படின்னு தனியாக சிகிச்சை கொடுக்கறதுக்கு மருத்துவர்களே இல்லை. மருத்துவர்கள் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு பொது மருத்துவமனை இருக்குது அப்படின்னா அந்த மருத்துவமனையில் குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லி தனியாவது பெட் இருக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு பொது மருத்துவமனை இருக்குது அப்படின்னா அந்த மருத்துவமனையில் அப்படியே பெரியவங்களும் அனுமதிக்கப்பட்டிருப்பாங்க, குழந்தைகளும் அனுமதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நடைமுறை இருந்தது. இதுவும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது. ஏன்னா இப்போ ஒரு குழந்தை ஏதோ ஒரு சின்ன ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு அந்த ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ அதே ஒரு மருத்துவமனையில் ஏதோ ஒரு மருத்துவமனை, ஸோ அந்த ஒரு மருத்துவமனையில் இன்னொரு பெரியவங்க ஒரு இளைஞன் ரொம்ப கடுமையான தொற்று பாதிப்புனால பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த சின்ன குழந்தை, அந்த குழந்தைக்கு சும்மா சாதாரணமான ஒரு நோய் தான் இருந்திருக்கும். ஆனால் அப்படி இருக்கும்போது அந்த இளைஞனுக்கு ஏற்பட்டிருந்த கடுமையான தொற்று அது அப்படியே அந்த குழந்தைக்கு பரவிடும். ஏன்னா குழந்தைகளினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறனால அது அப்படியே அந்த குழந்தைக்கு வேகமாக பரவிடும். அப்படி பரவின பிறகு அந்த குழந்தை இறந்து போயிடும். ஸோ இந்த மாதிரியும் அந்த காலகட்டத்தில் அதிகமான உயிரிழப்புகள் நிகழ்ந்து வந்தது. இதை எல்லாத்தையும் ஆப்ரஹாம் ஜேக்கபி தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா 1860ஆம் ஆண்டு ஒரு கிளினிக்கை இவர் உருவாக்கினாங்க நியூயார்க் சிட்டியில். அது முழுக்க குழந்தைகளுக்குண்டான ஒரு கிளினிக்காக இவர் உருவாக்கினாங்க. ஸோ முழுக்க குழந்தைகளுக்குண்டான ஒரு கிளினிக்கை முதல் முறையாக யுனைடெட் ஸ்டேட்ஸில் நிறுவனது ஆப்ரஹாம் ஜேக்கபி தான். ஸோ அந்த ஒரு பெருமையை இவர் பெற்றாங்க. அதுக்கப்புறம் அதை ஃப்ரீ கிளினிக்காக மாற்றினாங்க. ஃப்ரீ கிளினிக் அப்படின்னா அந்த காலத்தில் ஏழை குழந்தைகளுக்கு சரியான சிகிச்சை கிடைக்கல. ஏன்னா அந்த குழந்தைகள் அந்த சிகிச்சையை பெறாத அளவுக்கு அவங்களுடைய குடும்ப வசதி இல்லை. ஸோ அப்படி இருந்தனாலையும் நிறைய குழந்தைகள் இறந்தாங்க. இதை பார்த்து ஆப்ரஹாம் ஜேக்கபி மனம் நொந்தாங்க. அதாவது வசதி இல்லைன்றனாலேயே குழந்தைகள் இறந்து போகிறதா அப்படின்னு சொல்லி மனம் நொந்து தான் இந்த ஃப்ரீ கிளினிக்கை உருவாக்கினாங்க. ஸோ அங்கே குழந்தைகளை ரொம்ப இலவச சிகிச்சை கொடுத்து ரொம்ப கவனமாக இவர் பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் 1861ஆம் ஆண்டு அந்த நியூயார்க்குடைய வால்ஹாலாவில் இருக்கிற நியூயார்க் மெடிக்கல் காலேஜ், அங்கே இவர் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் சைல்ட்ஹுட் டிசீசஸாக நியமிக்கப்பட்டாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அதனால் வரைக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸில் எந்த யூனிவர்சிட்டிஸ்லையும் இந்த மாதிரி இந்த குழந்தை மருத்துவத்தை கற்பிக்கிறதுக்கு உண்டான பேராசிரியர் பதவி இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அன்அஃபீஷியலாக அந்த நியூயார்க் மெடிக்கல் காலேஜில் முதல் முறையாக ஒரு பேராசிரியர் பதவியானது தற்காலிகமாக நியமனம் பண்ணப்பட்டது. ஸோ அந்த நியமனத்தில் ஆப்ரஹாம் ஜேக்கபி தான் நியமிக்கப்பட்டாங்க.
அப்போல்லாம் இந்த டிசீசஸ் ஆஃப் சில்ட்ரன், அதுக்கப்புறம் சைல்ட்ஹுட் டிசீசஸ், இன்ஃபன்ட் டிசீஸ், இந்த மாதிரி தான் வந்து பீடியாட்ரிக்ஸ் அப்படின்ற குழந்தை மருத்துவமானது அழைக்கப்பட்டு வந்தது. ஸோ குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் என்ன, அதுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்றத மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு பேராசிரியராக ஆப்ரஹாம் ஜேக்கபி 1861ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டாங்க. ஸோ இவர் வந்து 1862ஆம் ஆண்டிலிருந்து ஃபஸ்ட்டு அகாடமிக் லெக்சர்ஸ் ஆன் பீடியாட்ரிக்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது 1861ஆம் ஆண்டு அந்த பதவி உருவாக்கப்பட்டு இவர் அந்த பதவியில் நியமிக்கப்பட்டாலும் அதை படிக்கிறதுக்கு அடுத்த ஆண்டு, அடுத்த கல்வி ஆண்டில் தான் மருத்துவ மாணவர்கள் வந்து சேர்ந்தாங்க. ஸோ அவங்க சேர்ந்த பிறகு குழந்தைகளுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்றத பற்றிலாம் இவர் கற்பிக்க தொடங்கினாங்க. இது பெரிய ஒரு புரட்சி. ஏன்னா இது இப்படி இவர் பண்ண ஆரம்பித்த பிறகு தான் அப்போ குழந்தைகளினுடைய சிகிச்சை முறையே வேற, குழந்தைகளுக்கு வேற மாதிரி சிகிச்சை கொடுக்கணும். இவ்வளவு நாள் வந்து அந்த குழந்தைகளுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்காக அணுகப்பட்ட அணுகுமுறை வந்து தவறானது அப்படின்ற அந்த புரிதலெல்லாம் ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கு ஆப்ரஹாம் ஜேக்கபி தான் மிக முக்கிய காரணமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1870ஆம் ஆண்டு அந்த நியூயார்க்குடைய நியூயார்க் சிட்டியில் இருக்கிற கொலம்பியா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ், அங்கே தான் அஃபீஷியலாக அதிகாரப்பூர்வமாக ப்ரொஃபஸர் ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் அப்படின்ற பொறுப்பானது உருவாக்கப்பட்டது. உடனடியாக ஆப்ரஹாம் ஜேக்கபி அந்த பொறுப்புக்கு அழைக்கப்பட்டாங்க. ஸோ ஏற்கனவே நியூயார்க் மெடிக்கல் காலேஜில் வந்து அன்அஃபீஷியலாக இருந்தது, அதில் பாடத்திட்டமும் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆனால் இந்த கொலம்பியா யூனிவர்சிட்டியில் நியமிக்கப்பட்ட இந்த ஒரு பேராசிரியர் பொறுப்பு, இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். இது உலகத்திலேயே, இன்ஃபேக்ட் வந்து ஒட்டுமொத்த உலகத்திலே இது வந்து முதல் பேராசிரியர் பதவி அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் சில குறிப்பிட்ட இடங்களில் இது யுனைடெட் ஸ்டேட்ஸில் அந்த குழந்தை மருத்துவத்தை கற்பிக்கிறதுக்குண்டான முதல் பேராசிரியர் பொறுப்பு அப்படின்னு வர்ணிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆப்ரஹாம் ஜேக்கபி தான் அந்த பொறுப்பிலும் நியமிக்கப்பட்டாங்க. ஸோ நியமிக்கப்பட்ட பிறகு குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் பற்றியெல்லாம் அதிகாரப்பூர்வமாகவே மாணவர்களுக்கு இவர் வந்து கற்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதன் மூலமாக அடுத்தடுத்து நிறைய பீடியாட்ரிஷியன்ஸ் உருவாக ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஆப்ரஹாம் ஜேக்கபி வந்து ஜெர்மனியிலேருந்து அமெரிக்காவுக்கு வந்து காரணமாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து நிறைய பப்ளிக் ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக குழந்தைகளினுடைய பொது சுகாதாரம் பற்றி ஆராய தொடங்கியிருந்தாங்க. அந்த காலத்திலலாம் இந்த பாலை குடிக்கிறது, மாசடைந்த பாலை குடிக்கிறது, மாசடைந்த உணவு உட்கொள்கிறது, இதன் காரணமாகவே நிறைய குழந்தைகளுக்கு நிறைய பாதிப்புகள், குறிப்பாக வயிற்றுப்போக்கு மாதிரியான நோய்கள்லாம் ஏற்பட்டு குழந்தைகள் உயிரிழந்து வந்தாங்க. இதை இவர் வந்து கண்டறிகிறாங்க. கண்டறிஞ்சதுக்கப்புறமா குழந்தைகளுக்கு இந்த மாதிரி அசுத்தமான பாலெல்லாம் வழங்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி வலியுறுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதை இவர் வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்னு அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி மில்க் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்து இந்த பால் உற்பத்தி செய்யக்கூடிய பால் பண்ணைகள், பால் ஆலைகள், அங்கெல்லாம் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அங்கே எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா, அசுத்தம் இல்லாமல் அந்த இடம் சுத்தமாக இருக்கா, மாட்டுக்கு ஏதாவது நோய் இருக்கா, அதே மாதிரி அந்த பாலை கறக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது நோய் இருக்கா, அவங்க சுத்தமாக தான் இருக்கிறாங்களா, அந்த இடமே வந்து ஃபுல்லாக சுகாதாரமாக இருக்கா அப்படின்றதெல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஒரு கமிட்டிஸ்லாம் தேவை. அதே சமயம் இன்னொரு பக்கம் வந்து அந்த சர்டிஃபிகேட் அப்படின்றது கொண்டு வரப்படணும். பால் பண்ணை வந்து எந்த பண்ணை வந்து ஹை ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க, அந்த பால் பண்ணை மற்றும் பால் ஆலைகளுக்கு மட்டும் இந்த மில்க் சர்டிஃபிகேஷன் கொடுக்கப்படணும். அப்படி கொடுக்கப்படக்கூடிய அந்த பால் பண்ணைகள் மற்றும் பால் ஆலைகளில் இருந்து மட்டும்தான் பாலானது விநியோகம் பண்ணப்படணும் அப்படின்றதையும் இவர் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தாங்க. இது 1880களுக்கு பிறகு இவர் வந்து செஞ்சு வந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் லூத்தர் எமட் ஹோல்ட் அப்படின்ற அமெரிக்காவை சேர்ந்த ஒரு குழந்தை நல மருத்துவர், அவரும் வந்து இணைஞ்சாங்க. அவரும் இணைஞ்சு இந்த மாதிரி மில்க் சர்டிஃபிகேஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்படணும் அப்படின்னு வலியுறுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதன் விளைவாக நியூயார்க்கில் வந்து ஃபஸ்ட்டு இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் தரப்பிலிருந்து இந்த மில்க் கமிஷன்ஸ், அதே மாதிரி அட்வைசரி போர்ட்ஸ்லாம் உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த சுத்தமான பால், அதாவது எந்த விதமான பாக்டீரியாஸும் இல்லாமல் ரொம்ப குறைவான அளவில் மட்டும் அந்த நுண்ணுயிர்கள் இருக்கிற மாதிரி ஹை ஸ்டாண்டர்டை வந்து கொண்டு வந்து சர்டிஃபிகேஷன்லாம் அறிமுகப்படுத்தி அதுக்கப்புறமா சுத்தமான ஆரோக்கியமான பால் மட்டும் குழந்தைகளுக்கு போகிற மாதிரி இவர் வந்து ஆப்ரஹாம் ஜேக்கபி, அந்த லூத்தர் எமட் ஹோல்ட் இவங்கெல்லாம் பண்ணியிருந்தாங்க. இதுக்கிடையில் 1888 இந்த காலகட்டத்தில்
பீடியாட்ரிக்ஸுக்காக ஒரு தனி சங்கம் நிறுவப்படணும் அப்படின்னு சில குழந்தை நல மருத்துவர்கள் முடிவு செஞ்சாங்க. அதில் ஒருத்தராக இவரும் இருந்தாங்க. இதன் விளைவாக அந்த 1888ஆம் ஆண்டு அமெரிக்கன் பீடியாட்ரிக் சொசைட்டி ஆனது நிறுவப்பட்டது. ஸோ அது நிறுவப்படுறதுல ஒரு இணை நிறுவனராக ஃபவுண்டராக ஆப்ரஹாம் ஜேக்கபியும் இருந்தாங்க. பிற்காலத்தில் அதனுடைய பிரசிடெண்ட்டாக கூட இவர் வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஆப்ரஹாம் ஜேக்கபி வந்து இன்னும் சில விஷயத்தில் இவர் வந்து கவனம் செலுத்தினாங்க. அதாவது குழந்தைகளுக்கு உணவு வழங்கப்படுறது, பால் இதெல்லாம் வந்து பேஸ்டரைஸ் பண்ணி கொடுக்கணும். அதாவது பேஸ்டரைசேஷன் அப்படின்னு ஒரு செயல்முறை இருக்குது. அப்படின்னா என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவில் பாலை வந்து வெப்பப்படுத்தணும். அப்போ அந்த பாலில் இருக்கக்கூடிய கிருமிகளை வந்து அழியும். அதுக்கப்புறம் அந்த பாலை வந்து மறுபடியும் குளிர் வச்சு அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதை தான் வந்து குழந்தைகள் குடிக்கணும். ஸோ அந்த முறையை கூட இவர் வந்து கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கிளினிக்கல் அப்சர்வேஷன் வந்து பண்ணணும். அதாவது இப்போ ஒரு நோயாளி வர்றாங்க அப்படின்னா உடனடியாக அந்த நோயாளியினுடைய மேலோட்டமான அறிகுறிகளை மட்டும் பார்த்துட்டு உடனடியாக சிகிச்சை கொடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக அந்த நோயாளியை ரொம்ப தீவிரமாக அவதானித்து என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்குது, அது எந்தெந்த நேரத்தில் தென்படுது, எப்படி இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப துல்லியமாக நோய் என்ன அப்படின்றத கண்டறியணும். கண்டறிஞ்சு அந்த நோய்க்குண்டான சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னு இவர் வலியுறுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கெல்லாம் சிகிச்சை கொடுக்கும்போது ஹியூமனிடேரியன் கேர் இருக்கணும். அதாவது மனிதாபிமான அடிப்படையில் குழந்தைகளை ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டு கனிவாக பேசி குழந்தைகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். அப்படி இல்லாமல் காட்டமாக நடந்துக்கிட்டால் குழந்தைகள் அதனாலேயே வந்து ரொம்ப பயந்து மனதளவில் பாதிக்கப்படும். அப்போ என்ன சிகிச்சை கொடுத்தாலும் குழந்தைகளுக்கு அந்த சிகிச்சை வந்து ஏற்றதாக இருக்காது, அது பலனளிக்காது அப்படின்றதையும் இவர் வலியுறுத்தி வந்தாங்க. மேலும் அந்த காலத்துலலாம் இந்த நார்காட்டிக்ஸ், ஆல்கஹால்லாம் வந்து போதை, ஸோ இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு வந்து பயன்படுத்தப்பட்டது. குறிப்பாக ஓபியம் போன்றவை. இதெல்லாம் வந்து குழந்தைகள் வலி தாங்க முடியாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து தூங்க வைக்கிறதுக்காக இதை வந்து பயன்படுத்தினாங்க. இதுக்கு எதிராக பயங்கரமாக இவர் வந்து போராடினாங்க. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நார்காட்டிக்ஸ், இந்த ஆல்கஹால்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர் வலியுறுத்தி அதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு அதை வந்து இவர் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் கேர்ஃபுல்லான டயட்டரி மேனேஜ்மெண்ட் இருக்கணும் அப்படின்றதையும் வலியுறுத்தினாங்க. அப்படின்னா குழந்தைகளுக்கு என்ன நோய் இருக்கோ, இப்போ உதாரணத்துக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குது அப்படின்னா அந்த ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறனால அந்த குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை வந்து கொடுக்கணும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு வேறு ஏதாவது பாதிப்பு இருக்குது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு குழந்தைகளினுடைய இதயத்தில் ஏதாவது பாதிப்பு இருக்குது அப்படின்னா அப்போ கொழுப்பு சார்ந்த உணவுகளை தவிர்த்துட்டு நிறைய புரதம் சார்ந்த உணவுகள், அதே மாதிரி ஊட்டச்சத்து மற்ற கால்சியம் இது போன்ற உணவுகளை கொடுக்கணும் அப்படின்னு இவர் வந்து வலியுறுத்தி வந்தாங்க. இந்த மாதிரி ஆப்ரஹாம் ஜேக்கபி வந்து பல்வேறு விஷயங்களை இவர் வந்து செஞ்சு வந்தாங்க. ஸோ இப்படி செஞ்சனால தான் அமெரிக்காவில் இவர் வந்து ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் பீடியாட்ரிக்ஸ், அதாவது அமெரிக்க குழந்தை மருத்துவத்தின் தந்தை அப்படின்னு போற்றப்படுறாங்க. ஸோ ஜெர்மனியில் பிறந்த இவர் 1853ஆம் ஆண்டு அமெரிக்காவுக்கு வந்து இவ்வளோ மாற்றங்களை அமெரிக்காவில் ஏற்படுத்தினாங்க. அதனால தான் இவர் வந்து அந்த அமெரிக்காவில் ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் பீடியாட்ரிக்ஸ் அப்படின்னு போற்றப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்து 1900ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு இன்னும் பல்வேறு விஷயங்கள் பண்ணாங்க. குறிப்பாக நியூயார்க் சிட்டியிலேயே இருக்கக்கூடிய மவுண்ட் சைனை ஹாஸ்பிட்டல், அங்கே ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் அதை இவர் தான் வந்து உருவாக்கினாங்க. அதாவது குழந்தைகளுக்குண்டான தனி மருத்துவ பிரிவு, அந்த ஒரு துறையை இவர் தான் வந்து உருவாக்கினாங்க. இது மாதிரி பல்வேறு விஷயங்களை ஆப்ரஹாம் ஜேக்கபி வந்து செஞ்சாங்க. இதனாலேயே அமெரிக்காவில் அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் அதனுடைய ஒரு பிரசிடெண்ட்டாக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது நாள் வரைக்கும், அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அந்த அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷனுடைய பிரசிடெண்ட்டாக இருந்தவங்க எல்லாருமே அமெரிக்காவில் பிறந்தவங்க மட்டும்தான். வெளிநாட்டில் பிறந்த யாருமே அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷனுடைய பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டதே கிடையாது. ஒரே ஒரு நபர் தான் இந்த ஒரு அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷனுடைய பிரசிடெண்ட்டாக வந்து வேறு ஒரு நாட்டில் பிறந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அது ஆப்ரஹாம் ஜேக்கபி மட்டும்தான். இவர் ஜெர்மனியில் பிறந்திருந்தாலும் குழந்தை மருத்துவ வளர்ச்சிக்கு, அமெரிக்காவில் குழந்தை மருத்துவ வளர்ச்சிக்கு இவர் தான் வித்துட்ருக்குறாங்க. இதனால அந்த அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷனுடைய பிரசிடெண்ட்டாலாம் இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் இவர் வந்து டிஃப்தீரியா அப்படின்னு ஒரு நோய் இருக்குது. அது குழந்தைகளினுடைய தொண்டையில் வந்து ஒரு ஜவ்வு வளர்ச்சியை ஏற்படுத்தி குழந்தைகளுக்கு மூச்சு திணறலை ஏற்படுத்தி உயிரிழப்பை நிகழ்த்தும். ஸோ அந்த நோய் பற்றின புரிதல் ஏற்படுறதுக்கு இவர் வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணாங்க. அதேமாதிரி ரிக்கெட்ஸ் அப்படின்னு ஒரு நோய் இருக்குது. இது வந்து விட்டமின் டி குறைபாடுனால
எலும்புகள் வந்து வலுவிழந்து போய் உடையிற நிலைமைக்கு போயிடும். குழந்தைகளினுடைய கால்களெல்லாம் மாதிரி வில்லு மாதிரி மாறி ஒரு கொடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும். அதுதான் ரிக்கெட்ஸ் அப்படின்றது. ஸோ அந்த நோய் பற்றி கூட இவர் வந்து நிறைய ஆராய்ச்சியை செஞ்சாங்க. இப்படி குழந்தை மருத்துவத்தில் இவ்வளோ விஷயங்கள் பண்ண இவர் இறுதியாக 1919 ஜூலை 10 அன்னைக்கு இவருடைய 89 வயசில் இறந்தாங்க. இப்பேற்பட்ட இந்த ஆப்ரஹாம் ஜேக்கபி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.